தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சினைகள் தொடர்பிலான கலந்துரையாடல் பண்டாரவளை பகுதியில் இன்று நடைபெற்றது. சம்பள உயர்வு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தோட்ட தொழிலாளர்கள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தனர். பண்டாரவளை இந்து கலாசார மண்டபத்தில் ஊவா மாகாண அமைச்சர் செந்தில் தொண்டமான் தலைமையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. பார்லிமெண்ட்லயாவது இந்த ஒரு கூட்டங்கள் சரி போட்டு நீங்க வாக்களிச்சீங்க, உங்களுக்காக பேசுறது யாராவது வரலையே சார். எங்களுக்கு கடைசியிலும் போராடி எங்களோட சம்பளத்துக்கு போராடுறதே காங்கிரஸ் வேற யாரும் இல்ல. தொண்டமானைய தெளிவா சொல்லிட்டாரு, 3 நாள் வேலை கையொப்ப வைக்க மாட்டேன், தோட்ட தொழிலாளிக்கு 6 நாள் வேலை கொடுத்தா மட்டும்தான் நான் சம்பள பேச்சுவார்த்தையை பத்தி பேசவே வரேன்ட்டார். தொழில் அமைச்சு சொல்லியிருக்கார், நியாயமான விஷயம் தான் 6 நாள் வேலைங்கிறது. அந்த 6 நாள் வேலைக்காண்டி அரசு தொழில் அமைச்சு அழுத்தம் கொடுக்கும், கம்பெனி அதுக்கு நாங்க ஒத்துழைக்க கொண்டாடுறோம்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இப்ப அடுத்த வாரத்தை பேச்சுவார்த்தையில இந்த 6 நாள் ஒத்துக்கிட்ட பிறகு சம்பள பேச்சுவார்த்தை முன்னெடுக்க இருக்கும். கடந்த காலங்களில் தமிழ் முற்போக்கு கூட்டணியோட பாராளுமன்ற உரையும் அறிக்கைகளையும் கவனிச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். அதுல தெளிவா சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு ஒப்பந்தம் வைக்கிறதுக்கு அதிகாரம் இல்லையே, சிடபிள்யூசி தான் இருக்குது, சிடபிள்யூசி தான் வாங்கி கொடுக்கணும். இது எலெக்ஷன் நேரம் 1.5 வருஷம் முன்னாடி சொல்லியிருக்க வேண்டியது தானே. ஓட்டு கேட்டு வரும்போது அன்னைக்கு வடிவேல் சுரேஷ் பெட்ரோல் சொல்லி ஐஸ் தண்ணியை தூக்கி போயிருக்காப்புல பார்லிமெண்ட்டுக்குள்ள. அதனாலதான் ஊத்திக்கலையா, ஐஸ் தண்ணி ஊத்துனா நெருப்பெரியுமா, ஃப்ரிட்ஜில் இருக்க தண்ணியெல்லாம் பிடிச்சி நிரப்பி கேன்டீன்ல இருந்து கொண்டு போயிருக்காப்புல பெட்ரோல்னு. நேற்று வடிவேல் சுரேஷ் சொல்லியிருக்காப்புல இந்த கூட்டொப்பந்தம் தான், பாத்தீங்களா டிவி ரேடியோலாம், கூட்டொப்பந்தம் தான் தடையா இருக்குது. சரி, கூட்டொப்பந்தம் தடையா இருக்குது, 1.5 வருஷம் தான் கூட்டொப்பந்தம் இல்லையே, வாங்கி கொடுக்க வேண்டியது தானே, நம்ம வேணான்னு சொல்லலையே. ஹப்புத்தலை இந்து கலாசார மண்டபத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை உள்ளிட்ட விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. பல்லேக்கட்டுவ இந்து கலாசார மண்டபத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் தோட்ட தொழிலாளர்கள் தாம் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் எடுத்துக் கூறினர். தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் பதுளை மாகாண அமைச்சு மண்டபத்திலும் கலந்துரையாடப்பட்டது. பசுரை பிரதேச சபை மண்டபத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலிலும் மக்கள் கலந்து கொண்டிருந்தனர்.